ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் ஏப்ரல் 3க்கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஃப்ரம் அஃபேர்ஸ் கிளவுட்லேருந்து பார்க்க போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்த ஏப்ரல் 1 and 2 வீடியோ பார்க்காம இருந்தால் அதையும் போய் பார்த்துருங்க. இதற்கான பிளேலிஸ்ட்டையும் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். 1.5x ஸ்பீடு வச்சு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். அண்ட் நம்மளுடைய டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப்பை டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம ஃபியூச்சரில் கொடுக்கக்கூடிய வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் அஃபேர்ஸ் கிளவுடில் கரண்ட் அஃபேர்ஸ் பேக்கேஜ் வாங்கும்போது AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணால் உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சரி, ஃபஸ்ட்டு நியூஸ். ஸோ நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கொச்சி கேரளா போயிருக்காங்க. அங்கே மெரைன் லிவிங் ரிசோர்சஸ் அண்ட் எக்காலஜி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. அந்த இடத்துல பாவாசார்கா ரெஃபரல் சென்டர், என்னது பாவா சாகரா ரெஃபரல் சென்டர் அப்படிங்கிற ஒரு சென்டரை டெசிக்னேட் பண்ணிட்டு வந்திருக்காரு, இனாகரேட் பண்ணிட்டு இருக்காரு, நம்ம எப்படினாலும் சொல்லலாம் அது. சரிங்களா? இது என்ன பண்ணோம் அப்படின்னா, சர்வ் ஆஸ் எ கோர் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஓசோன் சயின்டிஸ்ட். ஓசோனில் சயின்டிஸ்டெல்லாம் போவாங்கள்ல, மூக்கில் இந்த இதெல்லாம் கட்டிட்டு உள்ளே இறங்கி போவாங்கள்ல, அவங்க டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த டீப் சி. ஓகேங்களா? இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த ரிசர்ச் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தனால இப்போ புதுசாக போகிறாங்க இல்லையா, அந்த சயின்டிஸ்ட்டுக்கு அந்த டேட்டா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு நேஷ்னல் ரெபாசிட்டரி ஃபார் டீப் சி ஃபொனானா. எதுனா ஃபோனா அது பார்ப்போம். ரெஸ்பிரேட்டரி அப்படின்னா என்னென்னா களஞ்சியம் சொல்லுவாங்க இல்லையா, தமிழில், தூய தமிழில் தொகுப்பு, கலெக்ஷன், அந்த மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? ஆல்ரெடி இருந்த சயின்டிஸ்ட் பண்ண இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை வச்சு யூஸ் பண்ணி சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் பண்ணிப்பாங்க. அதனால் டீப் சி ஃபோனா விலங்கு, உயிரினம் அந்த மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? டீப் சீல இருக்கக்கூடிய உயிரினங்கள் அதை பற்றின ரிசர்ச்சுக்காகவே தனியாக ஒரு ரெபாசிட்டரி ஃபஸ்ட்டு இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எங்கே அப்படின்னா CMLRE, நம்ம இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணல, சென்டர் ஃபார் மெரைன் லிவிங் ரிசோர்ச் அண்ட் ரிசோர்சஸ் அண்ட் எக்காலஜி எங்கே இருக்குது? கொச்சி கேரளாவில் இருக்குது. இதை லான்ச் பண்ணது யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் தான் இதை என்ன பண்ணுறாங்க, டெசிக்னேட் பண்ணியிருக்காங்க. அந்த சென்டர் பேர் என்ன? இந்த ஃபஸ்ட்டு நேஷ்னல் ரெபாசிட்டரி ஃபார் டீப் சி ஃபோனாவோட சென்டர் நேம் என்னன்னா பாவா சாகரா ரெஃபரல் சென்டர். சரிங்களா? ஸோ இங்கே அதே தான் இமேஜில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. பாவா சாகரா அப்படிங்கிற டீப் சி ஃபோனா ரெபாசிட்டரி. யார் இதை லான்ச் பண்ணாங்க? பூபேந்திர யாதவ். யார் இந்த பூபேந்திர யாதவ் அப்படின்னா, நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சுடைய யூனியன் மினிஸ்டர் யாருன்னா பூபேந்திர யாதவ். இவர் தான் இதை டெசிக்னேட் பண்ணாங்க. லொக்கேஷன் தெரியும், கொச்சி கேரளாவில். ஸோ இது எந்த ஆக்டுக்கு கீழே அப்படின்னா பயோலாஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2022 செக்ஷன் 39. இது நல்லா பார்த்துக்கோங்க, 2022 செக்ஷன் 39 அப்படிங்கிறத. ஓகேங்களா? அப்புறம் இந்த இன்ஸ்டியூட்டை பற்றின டேட்டாவை கொடுத்துருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் கீழே வரும்போது 1998 எஸ்டாப்ளிஷ் பண்ணது. ஸோ இதெல்லாம் அடிஷ்னல் ஸ்டாட்டிக்ஸ். ஓகேங்களா? ரைட்டு. ஸோ அந்த ரெபாசிட்டரி பற்றின கீ டீட்டெயில்ஸ் இங்கே கீ ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த DNA டேட்டாவெல்லாம் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். கஸ்டடியன் ஆஃப் நியூலி டிஸ்கவர்டு ஸ்பீசியஸ் ஆல்ரெடி இருக்கும் அண்ட் இப்போ நியூலி டிஸ்கவர் பண்ணக்கூடியதுக்கும் ஒரு கஸ்டடியன் மாதிரி இருக்கும். ப்ரொமோட் டீப் சி டாக்ஸானமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அவ்வளோதான் இந்த நியூஸு. ஸோ இப்போ நீங்கள் இந்த பேராகிராஃபை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேராகிராஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ரைட், அடுத்த நியூஸ் போயிடலாமா? நம்ம யூனியன் மினிஸ்டர் பூபேந்திர யாதவ் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்த நியூஸும் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இருக்கார் இல்லையா, அவரை பற்றின ஒரு நியூஸ் தான். அவரை பற்றின நியூஸில் அவருக்கு அண்டரில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் என்னன்னா நேஷ்னல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி.
இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா குளோபல் லீடர் இன் இஷ்யூயிங் இன்டர்நேஷ்னலி ரெக்கக்னைஸ்ட் சர்டிஃபிகேட் ஆஃப் கம்ப்ளையன்ஸ் ஐஆர்சிசிஸ். இந்த ஐஆர்சிசினா என்ன சார் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்றும் ஐஆர்சிசின்னு ஒன்று இருக்குது. அதில் இந்தியா எமர்ஜ் ஆஸ் ஏ குளோபல் லீடர். அதை அனௌன்ஸ் பண்ணது யாருன்னா என்பிஏ, மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்சு கீழே தான் இந்த மினிஸ்ட்ரி இருக்குது. அண்டர் நகோயா புரோட்டோகால் ஆன் ஏபிஎஸ். நகோயா புரோட்டோகால் ஆன் ஏபிஎஸ். சிம்பிள் நியூஸ் தானே, ஆனால் அதில் உள்ள இருக்கக்கூடிய விளக்கங்களை நான் சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, நியூஸ் என்னென்னா ஐஆர்சிசின்னு இருக்குது. அதில் இந்தியா குளோபல் லீடராக வந்துட்டாங்க. அண்டர் நகோயா புரோட்டோக்காலில் வரக்கூடிய இந்த இந்த அது பேர்னா இந்த இஷ்யூன்ஸ், ஓகேங்களா, இது வந்து இஷ்யூ பண்ணுவாங்கள்ல, அது இந்த புரோட்டோக்கால்குள்ளே தான் இஷ்யூ பண்ணுவாங்க. அதில் இந்தியா டாப்பில் வந்துட்டாங்க. அனௌன்ஸ் பண்ணது என்பிஏ, நேஷ்னல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி, ரைட்டு. அதில் 3561 ஐஆர்சிசி இது வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்தியா மட்டும். ஆனால் உலக அளவில் எவ்வளோன்னு பார்த்தாலே 6311 தான். அப்போ 6311 இந்தியா மட்டும் 3561 அப்படின்னா அதனால தான் குளோபல் லீடராக இந்தியா வர்றதுக்கான முக்கியமான காரணமே. 56% ஆஃப் த ஷேர் இந்தியா மட்டும். அடுத்து செகண்டில் 964 ஃப்ரான்ஸும், தேர்டு ஸ்பெயினும் 320 இருக்குது. ஒன்லி 34 கண்ட்ரி தான் இந்த ஐஆர்சிசியை இது வரைக்கும் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. மொத்தம் 142 கண்ட்ரி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இந்த ஏபிஎஸ் கீழே. ஏபிஎஸ்னா அக்சஸ் அண்ட் பெனிஃபிட் ஷேரிங். அது என்ன சார் அக்சஸ் அண்ட் பெனிஃபிட் ஷேரிங் அப்படின்னா, ஸோ ஒருத்தங்க யூஸ் பண்ண டேட்டாவை இன்னொருத்தங்க அக்சஸ் பண்ணிக்கலாம், அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒருத்தங்க ஷேர் பண்ணிக்கிறது தான் ஏபிஎஸ் அப்படிங்கிறது, சரிங்களா. அதில் இந்தியா மட்டும் பார்த்தீங்கன்னா 3561 ஐஆர்சிசி இது வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ரைட்டு. இப்போ இந்த ஐஆர்சிசினா என்ன சார்? இது எல்லாமே எனக்கு எல்லாமே ஓகே, எல்லாமே புரிஞ்சிச்சு. இப்போ ஏதோ ஒன்று ஐஆர்சிசின்னு ரிப்போர்ட் பண்ணாங்க, அதில் இந்தியா டாப்பில் வந்துருச்சு. அது நகோயா புரோட்டோக்கால் கீழே வருது ஆன் ஏபிஎஸ்னா அக்சஸ் அண்ட் பெனிஃபிட் ஷேரிங் ரிப்போர்ட் பண்ணவங்க என்பிஏ, இது எல்லாம் எனக்கு புரிஞ்சிச்சு. எனக்கு ஐஆர்சிசினா என்ன? ஐஆர்சிசினா ஒன்றும் இல்லை, ப்ரொவைட் லீகல் எவிடன்ஸ் ஆஃப் லீகல் அக்சஸ் டு ஜெனட்டிக்கல் ரிசோர்ஸஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் நாலேஜ். புரியலையா? என்ன இல்லை, ஜெனட்டிக்கல் ரிசோர்ஸஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் நாலேஜ் இருக்கு இல்லையா, அதுக்கு லீகல் எவிடன்சஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு லீகல் அக்சஸை கொடுக்குறது தான் இந்த ஐஆர்சிசி. லீகல் எவிடன்ஸுக்கு லீகல் அக்சஸ் கொடுக்குறது என்னென்ன, எதை பற்றி? ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் நாலேஜ். இதை எதில் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னா, நான் சொன்னல அக்சஸ் பெனிஃபிட் ஷேரிங் கிளியரிங் ஹவுஸ், இதில் தான் இதெல்லாம் பப்ளிஷ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. அந்த பப்ளிஷில் தான் இந்தியா 3561 வச்சு டாப்பில் இருக்காங்க. அதனால தான் அவங்க குளோபல் லீடராகவும் வந்திருக்காங்க. அனௌன்ஸ் பண்ணது என்பிஏ அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஓகேங்களா, ரைட்டு. அதே தான் இங்கே டெக்ஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்ட்டில் வளன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால தான் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறேன். என்பிஏ என்ன பண்ணுறாங்கன்னா ஐஆர்சிசியில் இந்தியா எமர்ஜ் ஆஸ் குளோபல் லீடர் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நகோயா புரோட்டோக்காலுக்கு கீழே தான் இந்த ஐஆர்சிசி வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த டேட்டா எதுக்கு கீழே வரும்? ஏபிஎஸ் அக்சஸ் அண்ட் பெனிஃபிட் ஷேரிங் கிளியர் ஹவுசிங் கீழே தான் இந்த டேட்டா, இந்த ஆஸ்பர் டேட்டாலாம் வரும். அதில் 3561 இந்தியாவது, ஓவரால் 6311. மொத்தத்தில் இந்தியா மட்டும் இவ்வளோ இருக்குது, 56% ஷேரு. ஒன்லி 34 கண்ட்ரி தான் 142 ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரான்ஸ் செகண்டு, தேர்டு ஸ்பெயின், ஃபோர்த் அர்ஜென்டினா, பனாமா, அதுக்கடுத்து கெனியா. ஸோ இதுதான் ஆர்டர். பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002 கீழே தான் இது எல்லாமே வரும். ஸோ இவ்வளோ தாங்க இது நியூஸு. ஸோ இதை தாங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இமேஜில் கொடுத்துருப்பாங்க. இந்தியா லீடர், ஏன்னா அவங்க தான் அதிகமாக 6311 3561 இந்தியா வந்ததுனால அவங்க குளோபல் லீடராக இருக்காங்க. என்பிஏ தான் இதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சிபிடி, இந்த புரோட்டோக்கால்
நகோயா புரோட்டோக்காலை பற்றி கொடுத்துருக்காங்க. அடாப்ட் பண்ணது எப்போன்னா ஜப்பானில் 2010 அலாட் பண்ணுறாங்க. என்போர்ஸ் பண்ணது எப்போ நிறுவப்பட்டதுன்னா 2014 ரிப்போர்ட் பண்ணுது. அதோட எய்ம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் நீங்கள் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணல ஐஆர்சிசி, ஏபிசி, என்பிஏ இந்த யூஸ் பண்ண எல்லா இதில் யூஸ் பண்ண எல்லா டேர்ம்ஸோடைய அப்ரிவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்பிஏன்னா என்ன சொன்னோம், நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நம்ம ஊரில் தான், சென்னையில் தான் இருக்குது. ஸோ 2002 இதோட ஆக்ட், பயோடைவர்சிட்டி ஆக்ட் 2002 கீழே தான் இந்த என்பிஏ கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. சேர்மன் மதூர் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் 2003. ஆக்ட் 2002, எஸ்டாப்ளிஷ் பண்ணது 2003. நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி. நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லணும், சென்னை. ஸோ இந்த நியூஸ் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஒன்றும் இல்லை, அவங்க லீடராக வந்திருக்காங்க. ஏன்னா நம்ம தான் ரிப்போர்ட் பண்ணது அதிகம், 56%. ஓகேங்களா? அதுக்கடுத்து பிரான்ஸ், அதையும் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். அதுக்கடுத்து ஸ்பெயின், அர்ஜென்டினா, பனாமா, கென்யா. ஓகே, எல்லா நியூஸும் இதில் பார்த்தாச்சு. அது இன்னும் என்னன்னு பார்த்தாச்சு. ஓகேங்களா? அடுத்து என்ன நியூஸ்னா, எஸ்டிஜி அப்படின்னா என்ன, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். அதற்கான ஒரு டேஷ்போர்டை கிரியேட் பண்ணுறாங்க. யார் இதை கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, MOSPI அப்படின்னா என்ன, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் அண்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிக் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை கோல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ட்ராக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணுறாங்க. வித் கொலாபரேஷன் யார் கூட, யுனைடெட் நேஷன் ரெசிடென்ட் கோஆர்டினேட் ஆஃபீஸ். யுனைடெட் நேஷன் ரெசிடென்ட் கோஆர்டினேட் ஆஃபீஸ் கூட கொலாபரேட் பண்ணி யூஎன்ஆர்சியும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிக் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷனும் சேர்ந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் டேஷ்போர்டை உருவாக்கியிருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தா, டு ட்ராக் ப்ராக்ரஸ் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அண்ட் எம்பவர் த டேட்டா பாலிசி டிரைவன் பாலிசி மேக்கிங். ஒன்றும் இல்லை, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை ட்ராக் பண்ணுறதுக்காக ஒரு டேஷ்போர்டு. சிம்பிளாக சொல்லணும்னா அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அதை மொத்தம் 17 கோல்ஸ் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் ட்ராக் பண்ண போகிறாங்க. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே தான் இப்போ நம்ம சொன்னதே தான் இங்கே இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ மைண்ட் மேப்பில் கிளியராக சிம்பிளாக சொல்லணும்னா, யுனைடெட் நேஷன் ரெசிடென்ஸ் கோஆர்டினேட் ஆஃபீஸரோட சேர்ந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிக் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் என்ன டெவலப் பண்ணுறாங்க, ஒரு டேஷ்போர்டு, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் டேஷ்போர்ட் டு மானிட்டர் ப்ராக்ரஸ் ஆஃப் சஸ்டைனபிள் கோல் இண்டிகேட்டர்ஸ். அவ்வளோதான் நியூஸு. எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துப்போம் இப்போ. ஸோ அதே தான் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் ஓகே எல்லாமே. இது வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் நேஷ்னல் இண்டிகேட்டர் ஃப்ரேம் ஒர்க்குக்கு அலைனில் வருது இந்த டேஷ்போர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவர் த லாஸ்ட் 5 years மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிக் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் ரிலீஸ்டு செவரல் பப்ளிகேஷன் ஆன் சோசியல் அண்ட் என்விரான்மெண்டல் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சும்மா ஜென்ரல் நியூஸ் தான். ஓகேங்களா? இந்த இனிஷியேட்டிவ் இ-சர்க்காரி போர்ட்டல் ப்ரொவைட்ஸ் 3 சீரியஸ் டேட்டா அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இந்தியா. ஸோ இந்தியாவில் ரிலீஸ் பண்ணுறவங்க யாருன்னா இ-சர்க்கார் இந்த போர்ட்டலு. ஓகேங்களா? ஆல்ரெடி நிறையா இந்த ஏஆர்சி அட்வான்ஸ் ரிசர்ச் காலண்டர், இன்ஸ்டியூட் டைம்லி, இது ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய போர்ட்டல் இது. சரிங்களா? பட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோடை பர்டிகுலராக ட்ராக் பண்ணுறதுக்காக புதுசாக ஒரு டேஷ்போர்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸு ஒன்றும் இல்லை, கிளாஸ் 3 to 8 இருக்குல்ல, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஏஐயும் கம்ப்யூட்டர் திங்க் பண்ணக்கூடிய கரிக்குலம்னா சிலபஸ் மாதிரி. ஓகேங்களா? ஏஐயும் கம்ப்யூட்டர் திங்கிங்கையும் கரிக்குலமில் ஆட் பண்ண போகிறாங்க. யாருக்கு? கிளாஸ் 3 to 8க்கு. இதற்காக மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட்டும் சிபிஎஸ்சியும் சேர்ந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த இயருக்குன்னா 2026 to 27 அகாடமிக் செஷன். அதாவது இப்போ ஜூன் ஆரம்பிக்குதில்ல, இந்த ஜூன்லேருந்து ஆரம்பிக்கக்கூடிய கேலண்டர் இயருக்கு ஸ்கூலுக்கு. ஓகேங்களா? ஏஎன் கம்ப்யூட்டர் திங்கிங் கரிக்குலமே 3 to 8 கொடுக்குறாங்க. ஸோ அதோடைய டீட்டெயில் பார்க்கும்போது அதுதான் கொடுத்துருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனும் சிபிஎஸ்சியும் சேர்ந்து நியூ கரிக்குலமே 3 to 8 கொடுக்குறாங்க இந்த கேலண்டர் இயருக்கு. ஓகே, இதில் 3 கீ டாக்குமெண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது சார்ந்து அதற்காக டீச்சர்ஸ்க்காக சில ஹேண்ட் புக்ஸ், லேர்னிங் மெட்டீரியல். ஃபஸ்ட்டு டீச்சர் தெரிஞ்சுக்கணும் அதை பற்றி, சிலபஸ் அதில் என்ன இருக்குது, என்ன விஷயம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டீச்சருக்கு ரெடி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் ரெடி பண்ணுவாங்க கரிக்குலமே.
ரைட்டுங்களா? இதில் என்னென்ன ஃபோக்கஸ் ஏரியாஸ் இருக்குது அப்படின்னா ஏஏ, கோடிங், டேட்டா ஹேண்ட்லிங், ரீசனிங்கு, அர்த்தமெட்டிக் திங்கிங்கு, எலமெண்ட்ரி, மிடில் ஸ்கூல் எல்லாமே வந்துடும் இதில். ஓகேங்களா? இந்த சிலபஸில் இதில் என்ன ஒரு வித்தியாசம்னா 3 to 5 ஒரு கேட்டகரியும் 6 to 8 ஒரு கேட்டகரியும் பிரிச்சிருக்காங்க. 3 to 5க்கு பேசிக் கம்ப்யூட்டர் திங்கிங், கம்ப்யூட்டேஷனல் அப்படின்னா கம்ப்யூட்டர் கிடையாது. இந்த அடிஷ்னல், சப்ராக்ஷன், லாஜிக்கல் திங்கிங், நம்ம ரீசனிங்லாம் வருதுல்ல, அதெல்லாமே கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் தான். லாஜிக்கல் திங்கிங்கை தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கம்ப்யூட்டர்னா சாஃப்ட்வேர்னா ஹார்ட்வேர்னா அப்படி கிடையாது. ஓகேங்களா? எல்லாமே சேர்ந்து மொத்தமாக கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் அதெல்லாம் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் 6 to 8ல் உங்களுக்கு ஏஐ கான்செப்ட்ஸு, கோடிங், ஃபண்டமெண்டல், ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன்ஸ் இதில் கம்ப்யூட்டர் வரும். ஓகேங்களா? இதில் வேணால் கம்ப்யூட்டர் வரும். இதுலேயும் கம்ப்யூட்டரை பற்றி பேசிக்ஸ் சொல்லிக் கொடுக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் அப்படின்னா இதுதான். இந்த டேட்டா இது லாஜிக்கல் ரீசனிங், அர்த்தமெட்டிக் திங்கிங், எலமெண்ட்ரி இதெல்லாம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய கிளாஸஸ்க்கு தகுந்த மாதிரி கான்செப்ட்ஸ் டீச் பண்ண போகிறாங்க. நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020ல் இது அலைன் ஆகி வருது. அண்டர் நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன் 2023க்கும் இது அலைன் வித்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் தான் நமக்கு தேவை. மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனும் சிபிஎஸ்சியும் சேர்ந்து கிளாஸ் 3 to 8க்கு கொண்டு வந்தாங்கல்ல ஒரு ஃப்ரேம் ஒர்க், கரிக்குலம், சிலபஸ் என்ன வேணால் வச்சுக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த கிளாஸுக்கு அப்படின்னு கேட்பாங்க. 3 to 8 கிளாஸ் 3 to 8. ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா என்ன சிலபஸ் அப்படின்னா கரிக்குலம் என்ன சிலபஸ் பேஸ் பண்ணதுன்னா கம்ப்யூட்டேஷனல் திங்கிங்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் சேர்ந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதில் யாருக்கு என்ன அப்படிங்கிறதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். 3 to 5க்கு கம்ப்யூட்டேஷனல் திங்கிங், 6 to 8க்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இவ்வளோ தான் இதுலேருந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் மினிஸ்ட்ரி சிபிஎஸ்சி சேர்ந்து ஏஐக்கும் கம்ப்யூட்டேஷனல் திங்கிங்க்கும் கரிக்குலம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது என்இபி 2020 கீழே வரும். அதில் என்னென்ன சிலபஸ் இருக்குது, என்ன கிளாஸ், என்ன இயர் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் சும்மா அப்படி ரீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வேகமாக போயிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ், கொஞ்சம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போயிடலாம் இனிமேல். ஓகேங்களா? ஏன்னா எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸ் படிக்கிறதுனால அந்த நியூஸ் நமக்கு நின்றோம். சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா டைம் கொஞ்சம் அதிகமாக எடுக்கிற மாதிரி நினைப்பாங்க. கொஞ்சம் வேகமாக போகலாம். டெட்லைன் அப்படி இல்லை, உங்களுக்கு நம்ம டீட்டெயில்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணலாமா அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டெட்லைன் ஃபார் ஓடிடி பிளாட்ஃபார்ம் எதுக்கு அப்படின்னா இப்போ நம்ம ஐடி, மெயில் ஐடி இல்லைனா எதனா ஒரு யூசர் நேமு இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணுவோம்ல, அதை வச்சு பாஸ்வேர்டை வச்சு லாகின் பண்ணுவோம். இதில் இந்த அமேசான் ப்ரைம் வீடியோ, நெட்ஃப்ளிக்ஸு, வேறு என்ன இருக்குது, இந்த அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, ஓடிடியில் நிறைய இருக்குது. ஓகேங்களா? எனக்கு டக்குன்னு கிளிக் ஆனது இது 2 தான். அதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாட்ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் வச்சு தான் லாகின் பண்ண முடியும். அந்த மாதிரி எல்லாத்தையுமே சிம் பைண்டிங் பாலிசியில் கொண்டு வரணும் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க? டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் கீழே வர்றது. ஓடிடியுடைய அப்ரிவேஷன் கேட்பாங்க. ஓவர் த டாப் அப்படிங்கிறது தான் ஓடிடியோட அப்ரிவேஷன். முக்கியம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க. சிம் அதுனா என்ன? சிம்னா என்ன அப்படின்னா சப்ஸ்கிரைபர் ஐடென்டி மாடியூல். நம்ம ஓடிடி சிம்மெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருப்போம், அதோடைய அப்ரிவேஷன் தெரியாமல் போயிடும். எக்ஸாம்பிள் இதே கேட்பாங்க, கடைசியில் இதே தெரியாமல் வந்துடும். சப்ஸ்கிரைபர் ஐடென்டி மாடியூல் அப்படிங்கிறது தான் சிம்முடைய அப்ரிவேஷன். ஓவர் த டாப் அப்படிங்கிறது ஓடிடியோட அப்ரிவேஷன். ஸோ இந்த ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு சிம் பைண்டிங் பாலிசியை கொண்டு வரணும். அதாவது ஓடிடி ஆப்ஸ் வில் ரெக்வயர் அண்ட் ஆக்டிவ் சிம் ஹெல்பிங் ரெடியூஸ் சைபர் கிரைம் அண்ட் ஃப்ராட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 மணி நேரத்துக்கு ஒரு டைம் ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆயிரும் இதனால், இந்த பாலிசி மூலிமா. ஓகேங்களா? வேறு யாராச்சும் உங்கள் ஆக்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக 6 மணி நேரத்தில் லாக் அவுட் ஆனால் என்ன ஆகும்? திருப்பி ஓடிபி போட்டு லாகின் பண்ணால் மட்டும்தான் அவங்களால என்ன பண்ண முடியும்? லாகின் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பாலிசி இது. ஓகேங்களா? சப்போஸ் உங்களை ஆக்ட் பண்ணால் கூட அவங்களால 6 மணி நேரத்துக்கு மட்டும்தான் அதை அக்சஸ் பண்ணிக்க முடியும். டெலிகம்யூனிகேஷன் இஷ்யூட் அண்டர் த டெலிகம்யூனிகேஷன் டெலகாம் சைபர் செக்யூரிட்டி ரூல்ஸ் 2024. இந்த ஆக்டுக்கு கீழே தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலிசியை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. பை 36 December 2026 இந்த டேட்டில் சில இதெல்லாம் இருக்குது, நம்ம பார்ப்போம். அது
இதுக்கு முன்னாடி மார்ச் 1, 2026 வரை இந்த பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் 90 டே டேட் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 31 டிசம்பர் 2026க்குள்ளே இந்த சிம் பைண்டிங்கை கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது என்ன ஆக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா டெலிகம்யூனிகேஷன் ஆக்ட் 2023 அண்ட் டெலிகம்யூனிகேஷன் சைபர் செக்யூரிட்டி ரூல்ஸ் 2024 ஆக்ட் 2023 ஃப்ரேம் ஒர்க். சரிங்களா? இது இந்த 2023ன்றதே 1885 வந்த இந்தியன் டெலகிராஃப் ஆக்டை ரீப்ளேஸ் பண்ண வந்து தான். இந்த ஃப்ரேம் ஒர்க் கீழே வந்தது தான் இந்த ஆக்ட் டெலிகம்யூனிகேஷன் ரூல்ஸ் 2024 அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதான் ஆட்டோமேட்டிக்காக 2 மணி நேரத்தில் லாக் அவுட் ஆயிரும். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷனும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் அதான் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க தான். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஓடிடிக்கு என்ன பண்ணியிருக்காங்க, சிம் பைண்டிங் ப்ராசஸை கொண்டு வரணும். இதுக்கு முன்னாடி இந்த டெட்லைனை 31 டிசம்பர் 2026 வரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ லாக் அவுட் அதெல்லாம், சிம்முனா என்ன, ஓடிடினா என்ன. ஸோ அடுத்த நியூஸ்க்கு போகலாமா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா புரியாமல் போயிடும். பாரத் கோல் கேசிஃபிகேஷன் அண்ட் கெமிக்கல் லிமிடெட் அவங்களும் மகாநதி கோல் ஃபீல்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு எம்ஓயு சைன் பண்ணுறாங்க. என்ன எம்ஓயு இல்லை அக்ரிமெண்ட்டு கூட வச்சுக்கலாம். என்னன்னா லேண்ட் லீஸ் அக்ரிமெண்ட், லேண்ட் லீஸ் அக்ரிமெண்ட். எதுக்கு இந்த லேண்ட் லீஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னா, ஒரு கோல் ஃபீல்டு இருக்குது. ஓகேங்களா? கோல்னா நிலக்கரி, அந்த ஃபீல்டு இருக்குது. ஓகேங்களா? அந்த ஃபீல்டில் கோலை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கோல் ஸ்பெல்லிங்னா COAL, கோல் என்ன பண்ணுறாங்கன்னா அம்மோனியம் நைட்ரேட்டாக மாற்றுறாங்க. கோலை அம்மோனியம் நைட்ரேட்டாக மாற்றுறதுக்கு ஒரு இடம் வேணும்ல. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மகாநதி கோல் ஃபீல்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. யாருக்குன்னா பாரத் கோல் கேசிஃபிகேஷன் கெமிக்கல் லிமிடெடுக்கு. எதுக்கு? கோலை அம்மோனியம் நைட்ரேட்டாக மாற்றுறதுக்காக. அம்மோனியம் நைட்ரேட்டாக மாற்றினா நம்ம அதுலேருந்து நிறையா ப்ராசஸ் பண்ணி வெவ்வேறு ப்ராடக்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இது ஃபஸ்ட்டு இண்டிஜினியஸ் நம்ம ஊருக்குள்ளே தயாரிச்சுக்கிறது. இந்த டெக்னாலஜி கோல் டு அம்மோனியம் நைட்ரேட் ப்ராஜெக்ட் டெக்னாலஜி இருக்குல்ல, அந்த கன்வர்ஷன், அதாவது கேசிஃபிகேஷன் சொல்லுவாங்க. இந்த கேசிஃபிகேஷன் டெக்னாலஜியை கொடுக்கறது யாருன்னா பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். நம்ம எல்லாம் பெல்னு சொல்லுவோம்ல, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்ல இது BHEL, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட். இவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டெக்னாலஜி கோல் டு அம்மோனியம் நைட்ரேட் ப்ராஜெக்ட்டுக்காக டெக்னாலஜியை கேசிஃபிகேஷன் டெக்னாலஜியை கொடுக்குறவங்க. இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 2000 டன் பர் அளவுக்கு அம்மோனியம் நைட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோனா 2500 கோடி. ஸோ இமேஜில் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுக்குறேன். இதை விட இன்னும் தெளிவாக மினிஸ்ட்ரி ஆஃப் கோலுக்கு கீழே இருக்கவங்க தானே இந்த பாரத் கோல் கேசிஃபிகேஷன் லிமிடெட். அவங்களும் மகாநதி கோல் ஃபீல்ட்ஸை என்ன பண்ணுறாங்க, கோல் டு அம்மோனியம் நைட்ரேட் ப்ராஜெக்டை சைன் பண்ணாங்க. ரைட்டு. இந்த அம்மோனியம் ப்ராஜெக்ட் டெக்னாலஜி கோல் கேசிஃபிகேஷன் டெக்னாலஜி பெல் கம்பெனியோடது. ரைட்டு. எவ்வளோ பட்ஜெட் அப்படின்னு பார்த்தா 1350 கோடி அளவுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் இதில் சப்போர்ட் பண்ணுறாங்க. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா 2500 கோடி. கெப்பாசிட்டி 2000 டிபிடின்னா என்னன்னு பார்த்துக்கோங்க, டன்ஸ் பர் டே. அந்த அளவுக்கு அம்மோனியம் நைட்ரேட்டை பர் டே உற்பத்தி பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மகாநதி கோல் ஃபீல்ட்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா லக்னாப்பூர் ஒடிசாவில் இருக்குது. ஓகேங்களா? லக்னாப்பூர் ஒடிசாவில் இந்த கோல் கேசிஃபிகேஷன் நடக்கக்கூடிய இடம் எங்கன்னா லக்னாப்பூர் ஒடிசா. இந்த இடத்துல தான் இதை வந்து ஃபஸ்ட்டு கோல் டு அம்மோனியம் நைட்ரேட் ப்ராஜெக்டை இண்டிஜினியஸாக பண்ணுறது ஃபஸ்ட்டு இதுதான். சரிங்களா? ஸோ எகைன் திரும்ப சொல்லிவிட்டேன், டெப்த்தாகவும் சொல்லியாச்சு. கண்டென்ட்டில் இதுலேருந்து ஒரு சில எக்ஸ்ட்ரா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கும், அவ்வளோதான். அங்கே சொன்னது தான் அங்கே டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கும். சைன் பண்ணது யார் அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் கோல் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ்க்கு யூனியன் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தா கிஷான் ரெட்டி. அவங்களும் விக்ரம் தேவ்தத் மினிஸ்ட்ரி ஆஃப் கோலுக்கான செக்ரட்டரி விக்ரம் தேவ்தத். இவங்க முன்னிலையில் தான் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப், இவங்க சைன் பண்ணல, இவங்க முன்னாடி தான் இவங்களை வச்சுக்கிட்டு தான் இந்த MOA சைன் பண்ணுறாங்க. யாருன்னா BGCLம்
மகாநிதி கோல் லிமிட்டடும். ஓகேங்களா? ஸோ இதில் எக்ஸ்ட்ரா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த எடுத்து அதில் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, அதை எப்படி இந்த சிந்தசிஸ் கேஸாக மாற்றிடுவாங்க. கோலை என்ன பண்ணுவாங்க, சிந்தசிஸ் கேஸாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து கெமிக்கல்ஸ், ஃபியூயல்ஸ், பெட்ரோல்ஸ், அதாவது ஃபெர்டிலைசர்ஸ், உரம், ஃபியூயல் எடுக்கிறது, உரம் எடுக்கிறது, கெமிக்கல், அந்த தேவைப்படக்கூடிய கெமிக்கல், அதுலேருந்து வரக்கூடிய கெமிக்கல்ஸை மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிரித்து எடுக்கிறதுக்கு முன்னாடி சிந்தசிஸ் கேஸாக அதை மாற்றணும். அதுதான் கோல் டு அம்மோனியம் நைட்ரேட் கன்வர்ஷன். ரைட்டுங்களா? ஸோ அதை தான் இங்கே தெளிவாக அந்த ப்ராசஸை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இன்னும் டீட்டெயில்டு பிடிஎஃப் கண்டென்ட் பண்ணால் இன்னும் எக்ஸ்ட்ரா நிறையா கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அடுத்த நியூஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ். COP 15 சொல்லுவாங்க. COP 15. COPனா என்னன்னு தெரியல. இந்த என்விரான்மெண்ட் சம்மந்தமாக அப்பப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மீட்டிங் போடுவாங்க. அதுக்கு பேர் தான் COP. ரைட்டுங்களா? ஃபஸ்ட்டு COP எங்கே நடந்துச்சுன்னா ஜெர்மனியுடைய கேபிட்டலில் பெர்லினில் COP 1 நடந்துச்சு. இப்போ நடக்கக்கூடிய அந்த COP மீட்டிங் அப்படிங்கிறது எத்தனாவது எடிஷன் அப்படின்னா 15வது எடிஷன் COP. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு COPலும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும். இந்த வருஷம் இதை பண்ண போகிறோம் அப்படின்றது. இந்த வருஷம் என்னென்னா கன்சர்வேஷன். எதை கன்சர்வ் பண்ணுறாங்க, ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொன்றா கன்சர்வ் பண்ணுவாங்க. இந்த வருஷம் மைக்ரேட்டரி ஸ்பீசியஸ் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ். ஓகேங்களா? மைக்ரேட்டரி ஸ்பீசியஸ் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸை கன்சர்வேஷன் பண்ணுறது தான் இந்த வருஷத்துடைய கோல். அதை சம்மந்தமாக தான் இந்த 15th மீட்டிங் நடந்திருக்கு. எங்கே நடந்திருக்குன்னா பிரேசிலில் கேம்போ கிராண்டே பிரேசிலில் தான் இந்த மீட்டிங் நடந்திருக்கு. எதற்காக அப்படின்னா CMS கன்சர்வேஷன் ஆஃப் மைக்ரேட்டரி ஸ்பீசியஸ் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ். ஓகேங்களா? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறும் இல்லையா? ஒரு சீசனில் ஒரு இடத்துல இருக்கும், இன்னொரு சீசனில் இன்னொரு இடத்துல இருக்கும். அதுக்கு பேர் தான் மைக்ரேட்டரி. அந்த ஸ்பீசியஸில் இருக்கக்கூடிய வைல்டு அனிமல்ஸை கன்சர்வ் பண்ண போகிறாங்க. அதுக்காக நடத்தப்பட்ட COP 15 எங்கே? கேம்போ கிராண்டோ பிரேசிலில். ஒரு டோட்டலாக 40 ஸ்பீசியஸ் சப்ஸ்பீசியஸ் பாப்புலேஷன் அனிமல் பாப்புலேஷன் சொல்கிறாங்க. வேர் நேம்லி இன்க்ளூடட் ஆர் ரீக்ளாசிஃபைஸ்டு அண்டர் த இந்த டேபிள் 1 டேபிள் 2 இருக்குது. சரிங்களா? அதுக்கு கீழே ஒரு 40 ஸ்பீசிஸ் வருது. 16 அந்த 40 ஸ்பீசிஸில் 16 வந்து பார்த்தீங்கன்னா பிரேசிலுக்கு கீழே மட்டும், பிரேசிலில் மட்டும் 16 இந்த 40ல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு 40 ஸ்பீசியஸ் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் 16 பிரேசிலேருந்து வந்திருக்கு. அவ்வளோதான். ஸோ இந்த COP 15 அட்டன் பண்ணவங்க எத்தனை பேருன்னா ஒரு 132 கண்ட்ரியில், அப்புறம் யூரோப்பியன் யூனியன்லேருந்து வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. இந்த COP ஒவ்வொரு வருஷம் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு தீம் இருக்கும். அது எக்ஸாமில் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. கனெக்டிங் நேச்சர் டு சஸ்டைன் லைஃப். கனெக்டிங் நேச்சர் டு சஸ்டைன் லைஃப், CNSL. கனெக்டிங் நேச்சர் டு சஸ்டைன் லைஃப் அப்படிங்கிறது தான் இதோடைய தீம். நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அது அந்த அவ்வளோதான். அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இனிமேல். ஓகேங்களா? இந்த குளோபல் கன்சர்ன் ஆன் மைக்ரேட்டரி ஸ்பீசிஸ் என்ன, எதுக்கு இந்த 49% ஆஃப் த மைக்ரேட்டரி ஸ்பீசிஸ் எல்லாம் டிக்ரீசிங்கில் இருக்குது, டிக்ளைனிங் இருக்குன்னா குறைஞ்சிக்கிட்டே வருது. இருக்கக்கூடிய 100 அனிமல் இருக்குன்னா அதில் 49% அனிமல் குறைஞ்சிக்கிட்டே வருது அதோடைய பாப்புலேஷன் அப்படின்றாங்க. 24% ஆஃப் த அனிமல்ஸ் உடைய லைஃப் ரிஸ்காக இருக்குது, அழியக்கூடிய தருவாயில் இருக்குது. மைக்ரேட்டரி அனிமல் தான் பேசுகிறாங்க இங்கேயும் அப்படின்னு சொல்கிறாங்க. 49% பாப்புலேஷன் குறையுது. பாப்புலேஷன் அவங்களுடைய பாப்புலேஷன் குறையுது. ஓகேங்களா? 24% ஆஃப் த உயிரினங்களுக்கு வந்து டைப்ஸு. ஓகேங்களா? அவங்க வந்து அழியக்கூடிய ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு எந்த இடத்துல இதை வச்சாங்க அப்படின்னா கேம்போ கிராண்டோ பிரேசில். அது ரொம்ப முக்கியம். எத்தனாவது மீட்டிங்னா 15th மீட்டிங். எந்த ஊரில் வச்சது? பிரேசில். தீம் என்ன? கனெக்டிங் நேச்சர் சஸ்டைனபிள் லைஃப். எதை பேஸ் பண்ணினா மைக்ரேட்டரி ஸ்பீசஸை கன்சர்வ் பண்ணுறதை பேஸ் பண்ணி தான் இந்த மீட்டிங் நடந்துச்சு. சரிங்க சார், அடுத்த மீட்டிங் எப்போ நடக்கும்? இப்போ COP 15 பார்த்தோம். COP 16 2029 நடக்க போகுது. யார் அதை ஹோல்ட் பண்ணுறாங்க, யார் அதை வைக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஜெர்மனி தான் அதை கண்டக்ட் பண்ண போகிறாங்க. 2029 ஜெர்மனி கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதே ஜெர்மனி தான் COP 1 கண்டக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே சார், 2029 சொல்கிறீங்களே, அப்போ அது வரைக்கும் யார் இந்த தலைமை தாங்குவாங்க? இந்த மாதிரி விஷயங்கள்
சிஓபி சம்மந்தமாக ஏதாச்சும் ஒன்று வந்தால் யார் தலைமை தாங்குவாங்க இந்த விஷயத்துக்கு அப்படின்னா பிரேசில் தான். இப்போ அவங்க தான் வச்சுட்ருக்காங்க. அதனால தான் இந்த சிஓபி 15 அங்கே நடக்குது. இந்த டேட்டு 2029லேருந்து பிரேசில் கிட்ட இருந்து நேராக அது ஜெர்மனி கிட்ட போயிடும். அவங்க 3 வருஷமோ 4 வருஷமோ 2 வருஷமோ அவங்க வச்சுட்ருப்பாங்க. சரிங்களா? அடுத்த மீட்டிங் வர ஜெர்மனி வச்சுட்ருப்பாங்க. ஸோ இந்த நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்டர்நேஷ்னல் நியூஸில் ஒன்று தான் இருக்குது, முடிச்சிட்டோம். ஸோ இதை தான் அங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே தான் அங்கே கொடுத்துருக்காங்க. பிரசிடென்சி இப்போ யாருன்னா பிரேசில் எடுத்திருக்காங்க, கேம்போ கிராண்டே. அதனால தான் அங்கே பிரேசிலில் நடந்துச்சு இந்த மீட்டிங்கு. எதை பற்றினா மைக்ரேட்டரி ஸ்பீசியஸ் வைல்ட் அனிமல்ஸை பற்றி 40 ஸ்பீசியஸ் வந்து இதுலேருந்து இது இண்டிகேட் பண்ணதில் 16 வந்து பார்த்தீங்கன்னா பிரேசில் தான் வந்திருக்கு. கனெக்டிங் நேச்சர் டு சஸ்டைன் லைஃப் அப்படிங்கிறது தான் இதோடைய தீமு. இதில் ஒரு 49 ஸ்பீசியஸ்க்கு பாப்புலேஷன் குறையுது. 24 அழியக்கூடிய பர்சன்டேஜ், அந்த 24% ஸ்பீசியஸ் வந்து அழியக்கூடிய ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ் பிரசிடென்ஸ் பிரேசிலுக்கும். அடுத்த ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2029ல் சிஓபி 16க்கு ஜெர்மனி இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வீடியோக்கு லைக் பண்ணாத பார்க்குறவங்க லைக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த நியூஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இது இமேஜ் நீங்கள் பார்த்துக்கோங்க, அதே தான் கொடுத்துருக்காங்க. டேட் வந்து 23லேருந்து 29 மார்ச் தான் அது நடக்குது. கனெக்டிங் நேச்சர் டு சஸ்டைனபிள் லைஃப் தான் அதோட தீமு. ஸோ அங்கே கொடுத்துருக்கிறதெல்லாம் அங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் பார்த்தீங்கன்னா அவங்க மைண்டில் அப்படியே பதிஞ்சிடும். சரிங்களா? யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் உடைய ஸ்டாட்டிக் நெய்ரோபி கென்யா இங்கர் ஆண்டர்சன் தான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்காங்க. 1972லேருந்து இந்த யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்குது. ஓகேங்களா? இவங்க தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள் இந்த சிஓபிக்கு. ஸோ அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பேங்கிங் நியூஸ் இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த ஐஆர்டிஐ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு ஐஎன்டிஏஎஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. அதை வந்து என்னது மாற்றணும். அந்த ஃப்ரேம் ஒர்க் எல்லாரும் மாறணும் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. ஏப்ரல் 1, 2026 நடக்குது. சைமல்டேனியஸாக இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு இல்லையா, அதோடு சேர்ந்து இதுவும் செய்யணும், அதுவும் செய்யணும், 2 வருஷத்துக்கு பேரலாக ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏப்ரல் 1ஆம் தேதி டெய்லி சிஏல படித்தோம் இல்லையா, அந்த நியூஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரிப்பிட்டேட்டிவ் நியூஸ் அப்படிங்கிறதுனால இதை பற்றி தெளிவாக பார்க்கல. ஏப்ரல் 1 பார்த்தவங்களுக்கு இது தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலும் இதோட இமேஜை கொடுக்குறேன். ஸோ பார்த்துக்கோங்க. இந்த ஃப்ரேம் ஒர்க்கை இன்சூரன்ஸ்க்கு கொண்டு வந்தாங்க. அது ஏப்ரல் 1 வரை, ஏப்ரல் 1, 2026 எஃபெக்டிவாக இருக்குது. எந்த இடத்துல டிசைட் பண்ணாங்கன்னா 135வது ஐஆர்டிஐ மீட்டிங்கில் தான் அதை வச்சு டிசைட் பண்ணாங்க. IND-AS அப்படிங்கிறது தான் அதோடைய ஃப்ரேம் ஒர்க்கு. ஓகேங்களா? இவங்க கீழே ராஜ்குமார் சின்ஹா தலைமை கீழே தான் இதை வந்து ரெடி பண்ணுறாங்க. இந்த ஃப்ரேம் ஒர்க்கை. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்த அப்பாயின்மெண்ட் போகிறதுக்குள்ள வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ண நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம கொடுக்கக்கூடிய அடுத்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ஓகே, அடுத்த அப்பாயின்மெண்ட்டு வேகமாக போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பின்னாடி ஒரு முக்கியமான நியூஸ் இருக்குது, ஸ்டேட் நியூஸும், அதையும் பார்த்துட்டு போங்க. வெயிட் பண்ணுங்கள், ஓடிடாதீங்க. திராஜ் செத் அவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா VCOAS. அது என்ன VCOASனா வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப். சிம்பிளாக சொல்லணும்னா ஆர்மி ஸ்டாஃபுடைய வைஸ் சீஃபாக திராஜ் செத்தை போட்டிருக்காரு. இந்த திராஜ் செத் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா சதர்ன் கமாண்டுக்கு ஜிஓசியாக இருந்திருக்காரு. ஓகேங்களா? இவருடைய பிளேஸ் அப்போ யார் ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா சந்தீப் ஜெயின் அப்படிங்கிறவங்க. திராஜ் செத்து சவுத் கமாண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர், அதாவது ப்ரொமோஷன் ஆகி என்ன பண்ணுறாரு, ஆர்மி ஸ்டாஃபுடைய வைஸ் சீஃபாக போகிறாரு. அப்போ அவருடைய வேக்கண்ட் ஆகல அந்த இடம், அதுக்கு வந்து சந்தீப் ஜெயினை போட்டுடுறாங்க. சரி, இப்போ திராஜ் செத்துக்கு முன்னாடி யார் இருந்திருப்பாங்க? புஷ்பேந்திரா பால் சிங் இப்போ வந்து அவர் ரீப்ளேஸ் பண்ணி தான் வைஸ் சீஃபாக திராஜ் வந்திருக்காரு. திராஜ் இந்த ப்ரீவியஸ் சவுத் கமாண்ட் போஸ்ட்டுக்கு சந்தீப் ஜெயின் வந்திருக்காரு. ஓகேங்களா? இவரோட இடத்துக்கு திராஜ் வந்திருக்காரு. திராஜ் இருந்த சவுத் கமாண்ட் இடத்துக்கு சந்தீப் வந்திருக்காரு. ஓகேங்களா? புஷ்பேந்திரா கிட்ட இருந்து திராஜுக்கு என்ன போகுதுன்னா வைஸ் சீஃப் ஆஃப் த ஆர்மி ஸ்டாஃப் போகுது. அப்போ திராஜ் இவர்கிட்ட இருந்த என்னது சதர்ன் கமாண்டோடைய ஜிஓசி சந்தீப் ஜெயின் கிட்ட போகுது. சரிங்களா? ஸோ மல்டிபிள் ஆங்கிளில் சொல்லிவிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஆப்ஷனில் வந்து சந்தீப் ஜெயின் இருந்துச்சுன்னா அதை போட்டக்கூடாது. இவர் வந்து இவரை ரீப்ளேஸ் பண்ணுறவர் இவர்.
ஓகேங்களா? ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகிற மாதிரி இருக்கிறது தான் திரும்ப திரும்ப சொன்னேன். ஆப்ஷனில் 3மே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹெட்லைன் என்னென்னு பார்த்தா, திராஜ் சேத் என்ன பண்ணியிருக்காருன்னா, வைஸ் சீஃப் ஆஃப் இந்தியன் ஆர்மி, வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் மாற்றிட்டாங்க பேரை. ஓகே, யார் ரீப்ளேஸ் பண்ணினா புஷ்பேந்திர பால் சிங். இவர் ரீப்ளேஸ் பண்ணி வந்தது சந்தீப் ஜெயின். அதுக்கப்புறம் ஈஸ்டர்ன் கமாண்டுக்கு ஜிஓசியா கிருஷ்ணன் இருக்கார். வெஸ்டர்ன் கமாண்டுக்கு இப்போ யார் இருக்காங்கன்னா புஷ்பேந்திர பால் சிங். சாரி மக்களே, நியூஸ் கொஞ்சம் குழப்பிவிட்டேன், தப்பாக சொல்லிட்டேன். இப்போ அப்பாயின்மெண்ட் அண்ட் ரெசிக்னேஷன் பார்க்க போகிறோம். இதில் என்ன நியூஸ் அப்படின்னா, ஆர்மி ஸ்டாஃப் இருக்குது. ஆர்மி ஸ்டாஃபுடைய வைஸ் சீஃபாக யாரை அசைன் பண்ணியிருக்காங்கன்னா திராஜ் சேத். இவர் வந்து இதுக்கு முன்னாடி சதர்ன் கமாண்டில் இருந்திருக்காரு. அப்போ அவர் வேக்கண்ட் ஆகிடுச்சுல்ல, அப்போ அந்த பொசிஷனை ஜென் சந்தீப் அப்படிங்கிறவர் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. சவுதர்ன் கமாண்டுக்கு ஜென் சந்தீப். வெஸ்டர்ன் கமாண்டுக்கு யார் அப்படின்னு பார்த்தா, யாருக்கு எந்த கமாண்டு? வெஸ்டர்ன் கமாண்ட். சண்டிகார் ஹரியானாக்கு பக்கத்தில் இருக்குது இந்த வெஸ்டர்ன் கமாண்டு. இதுக்கு புஷ்பேந்திர பால் சிங்கும். அப்போ ஈஸ்டர்ன் கமாண்டுக்கு யாருன்னா கிருஷ்ணன், விஎம்பி கிருஷ்ணனும் கொடுத்துருக்காங்க. பிக்சரில் தெளிவாக இருக்குது பாருங்க. இப்போ ஓகேங்களா? வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் யார்? திராஜ் சேத். ஓகேங்களா? சந்தீப் ஜெயின் எங்க? சதர்ன் கமாண்ட். அதாவது மேப் இப்படி இருக்கா இல்லை, மேப் இருக்குல்ல, இந்தியாவோட மேப்பு. ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ 1 செகண்ட் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. வெஸ்ட் பார்ட் இந்த இடத்துல இருக்கா, அதுக்கு புஷ்பேந்திர பால் சிங். ஓகேங்களா? ஈஸ்ட் பார்ட்டில் கிருஷ்ணன், ஈஸ்ட்டுக்கு கிருஷ்ணன். சதர்ன் பார்ட்டில் இருக்கக்கூடிய இடத்துக்கு யாருன்னா சந்தீப் ஜெயின், ஜிஓசி. ஜிஓசினா என்ன? ஜென்ரல் ஆஃபீஸர் கமாண்டிங் இன் சீஃப். நமக்கு டோட்டலாக திராஜ் சேத் அவர் தான் வைஸ் சீஃபாக வந்திருக்கு ஆர்மி ஸ்டாஃப்க்கு. சரிங்களா? இதுதான் நியூஸு. ஸோ அதே தாங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மைண்ட் மேப்பில் கொடுத்துருக்காங்க. அவர் ப்ரீவியஸாக சதர்ன் கமாண்டில் இருந்தார், அவரை ரீப்ளேஸ் பண்ணி தான் யார் வந்தாங்க அப்படின்னு சொன்னோம், சந்தீப் ஜெயின். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி சதர்ன் கமாண்டில் தான் இருந்தார், பார்த்துக்கோங்க. அப்புறம் இவர் வாங்கின அவார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதை தான் இமேஜில் இருந்துச்சு, பார்த்தீங்கல்ல. அடுத்து ஆர்பிஐ அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, ஆர்பிஎல் பேங்க் இருக்கு இல்லையா, அந்த பேங்க்குடைய 60% ஸ்டாக்கை யார் வாங்க போகிறாங்கன்னா, எமிரேட்டில் இருக்கக்கூடிய நேஷ்னல் பேங்க் ஆஃப் துபாய். என்பிடினா நேஷ்னல் பேங்க் ஆஃப் துபாய். எமிரேட்ஸ் நேஷ்னல் பேங்க் ஆஃப் துபாய் என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஆர்பிஎல் பேங்க்கில் ஒரு 60% ஸ்டாக்கை வாங்க போகிறாங்க. அதுக்கு அப்ரூவல் கொடுத்தது யாருன்னா ஆர்பிஐ. ஓகேங்களா? 26,853 கோடி அளவுக்கு இந்த அக்விசிஷன் இருக்க போகுது. இந்த அக்விசிஷன் எப்படி இருக்க போகுதுன்னா, 2 விதமாக இருக்குது. ஓப்பன் ஆஃபரில் ஒரு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓப்பன் ஆஃபர் ஒன்று, ப்ரீஃபரண்டியல் அலாட்மெண்ட் மூலியமாகவும் ஓப்பன் ஃபார்மேட்லேயும் இருக்க போகுது. இந்த ஓப்பன் ஆஃபரில் அப் டு 26% வந்து இதை வாங்க போகிறாங்க. மீதி இருக்கிறதெல்லாம் இந்த ப்ரீஃபரண்டியல் அலாட்மெண்ட்டில் வாங்கிடுவாங்க. இதில் டோட்டல் எவ்வளோ? 60%, மீதி 26 போக மீதி இருக்கிறதெல்லாம். அந்த 26% ஓப்பன் ஆஃபரில் வாங்குறதுடைய பர் ஷேருடைய வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தா, ஓகேங்களா, மைக்கு பக்கத்தில் வச்சுக்கிறேன், பர் ஷேருடைய வேல்யூ 280 பர் ஷேர் அப்படிங்கிறத எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. மொத்தமாக 415 மில்லியன் ஷேர்ஸ் வந்து இந்த 26,853 கோடியில் உள்ளடக்கம். இவ்வளோ ஷேர்ஸ் என்ன பண்ண போகிறாங்க, எமிரேட் நேஷ்னல் பேங்க் ஆஃப் துபாய் ஆர்பிஎல்லேருந்து வாங்க போகிறாங்க. ஆர்பிஎல் 1943 இந்தியாவில் இருக்குது, மும்பையில் இருக்குது. ஆர்பிஎல்லுடைய ப்ரீவியஸ் நேமை தான் ரத்னாகர் பேங்க் லிமிடெட் இருந்தது தான் சுருக்கி ஆர்பிஎல்னு வச்சுருக்காங்க புது நேமா. ஓகேங்களா? அவ்வளோதான். செபியோடைய எக்ஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுங்களா? ஏன் செபி இங்கே வருது அப்படின்னு பார்த்தா, இது ஷேர் ரிலேட்டடான நியூஸ் அப்படிங்கிறதுனால செபி உள்ளடக்கம் வருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஓகேங்களா, டீல் ஸ்னாப்ஷாட் வேல்யூ
செபியோட அப்ரூவல் பெண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சரி. ஆனால் இப்போ அப்ரூவல் பண்ணது யார் 60% ஸ்டாக்குன்னா ஆர்பிஐ அப்ரூவல் பண்ணியிருக்காங்க, ஆர்பிஎல். ஓகேங்களா? ஸோ அதேதான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பெண்டிங் கிளியரன்ஸ் ஃப்ரம் செபி. ஆர்பிஐ அட்வான்ஸ் அப்ரூவல் பண்ணிட்டாங்க டீலை. இப்போ செபி கிட்ட இருந்து அப்ரூவலுக்காக இந்த ப்ராசஸ் பெண்டிங்கில் இருக்குது, கிளியரன்ஸ் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாட்டிக் இருக்குங்க, ஆர்பிஎலோட ஸ்டாட்டிக் ஒன்றும் இல்லை, அங்கே சொன்னது தான் இங்கே எல்லாமே இருக்கும், படித்து பார்த்துக்குவோங்க. ஸோ கொஞ்சம் வேகமாக போயிடலாம், இன்னும் வேகமாக போகலாம், வேகமாக. ஓகேங்களா? கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மால்வான் அப்படிங்கிற ஆன்டி சப்மரைன் சேலோ வாட்டர் கிராஃப்டை இந்தியன் நேவிக்கு கொடுத்துருக்காங்க. யாருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மால்வான் அப்படிங்கிற செகண்ட், இது ஃபர்ஸ்ட் கிடையாது, செகண்ட் ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் எஸ்டபிள்யூசி அப்படின்னா சேலோ வாட்டர் கிராஃப்ட். இது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்தியன் நேவிக்கு கொடுத்துருக்காங்க. இது செகண்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன சார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட்டுக்கு பேர் அர்னாலா, இதே கேட்டகரியில் வர்றது அர்னாலா. அதை ரெடி பண்ணி கொடுத்தது யாருன்னா ஜிஆர்எஸ்சி. எங்கே கொடுத்தாங்கன்னா விசாகப்பட்டினத்துக்கு கொடுத்தாங்க. எங்கே கொடுத்தாங்க? விசாகப்பட்டினத்துக்கு. சரிங்களா? இது எங்கே கொடுத்துருக்காங்க? கொச்சி, கேரளா. ரைட்டுங்களா? ஸோ இதை சைன் பண்ணவங்களாம் கொடுத்துருக்காங்க. ப்ரோட்டோகால் சைன்டு பை டைரக்டர் ஆஃப் சிஎஸ்எல். சிஎஸ்எல்னா கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட். ஓகேங்களா? அப்புறம் கமாண்டிங் ஆஃபீஸர் ஆஃப் ஐஎன்எஸ் மால்வான் யாருன்னா பிரவீன்குமார் திவாரி. ஹரிகிருஷ்ணன் பிரவீன்குமார் திவாரி தான் இதை சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதோடைய ஸ்பெக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. 1100 டன் அளவுக்கு கொண்டு போகும், 80 மீட்டர் லாங்கு. ஸோ இதெல்லாம் ஸ்பெக்ஸ் சும்மா பார்த்துக்கோங்க, ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதை பற்றின ரீடு. ஸோ என்ன கிளாஸில் இது வரும் அப்படின்னு பார்த்தா மகே கிளாஸில் வரும். செகண்ட் வெசல் இது கொச்சின் ஷிப்யார்டு லிமிடெட் தான் என்ன பண்ணுறாங்க, மால்வான் அப்படிங்கிறது இந்தியன் நேவி கொடுத்துருக்காங்க. ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட் ஷிப்பிங் வாட்டர்வேஸ் கீழே தான் இது வரும். 80 மீட்டர் லென்த்து, 1500 டன் இதை கொண்டு போகும். ஓவர் 80% ஆஃப் த கண்டென்ட். இது பார்ட் இருக்குல்ல, இந்த என்னது மால்வானுடைய பார்ட் 80% வந்து இண்டிஜினியஸாக ரெடி பண்ணுதுன்னா இந்தியாவுக்குள்ளே ரெடி பண்ணுது. ஒரு 20% ப்ராடக்ட் வெளிநாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. மால்வான் இந்தியன் நேவிக்கு கொடுத்துருக்காங்க ஆன்டி சப்மரைன் வார்ஃபேரை. கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் பற்றின ஸ்டாட்டிக்ஸ் 1972 இது இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட் ஷிப்பிங் வாட்டர்வேஸ் கீழே இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் கம்பெனி தான் அது. சரிங்களா? ஆஸ்பிரண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேலோட்டமாக பார்க்கக்கூடிய ஒரு நியூஸ் தான், நேம் மட்டும் தெளிவாக பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஆர்டெமிஸ் அப்படின்னா என்ன மிஷன் அப்படின்னா, இது வந்து ஒரு மூன் மிஷன். மூணுக்காக நம்மளை கொண்டு போகக்கூடிய ஒரு மிஷன் தான். க்ரூ மெம்பர்ஸை கொண்டு போக போகிறாங்க. இதை லான்ச் பண்ணது யாருன்னா நாசா. இது வந்து செகண்ட் மிஷன். 2022 பார்த்தீங்கன்னா ஆர்டெமிஸ் 1 அப்படிங்கிற ஒரு மிஷனை கொண்டு போனாங்க. அது அன்க்ரூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போது மிஷன் 2வே க்ரூவ் பண்ண போகிறாங்க. எது மூலிமா அப்படின்னா ஸ்பேஸ் லான்ச் சிஸ்டம் ராக்கெட், SLS ராக்கெட் மூலிமா பண்ணுறாங்க. எங்கேருந்து இது கிளம்ப போகுது, இந்த மிஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா கென்னடி ஸ்பேஸ் சென்டர் ஃப்ளோரிடா USA. கென்னடி ஸ்பேஸ் சென்டர் ஃப்ளோரிடா USAல தான் இந்த மிஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஆர்டெமிஸ் மிஷன் 2 மூணுக்கு போகக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். ஓகேங்களா? அங்கே போய் டீப் ரிசர்ச், ஸ்பேஸ் ஆப்ரேஷன் அதெல்லாம் பார்த்து கொண்டு வருவாங்க, டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு வருவாங்க. லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் இதெல்லாம் இருக்கான்னு போய் டெஸ்ட் பண்ணிட்டு வருவாங்க. இதில் 4 மெம்பர்ஸ் போக போகிறாங்க. அதில் யாருன்னா ரைடு வைஸ்மேன், விக்டார் குளோவர், கிறிஸ்டானா கோச், ஜெர்மே ஆன்சன் கனடா சேர்ந்தவர். இந்த ஜெர்மே ஆன்சன் மட்டும்தான் கனடா சேர்ந்தவங்க. மீதி 3 பேரும் USA சேர்ந்தவங்க. இதில் அந்த கிறிஸ்டானா கோச்சுக்கு ஒரு ரெக்கார்டு இருக்குது. ஸோ அதை நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள், இமேஜில் சொல்கிறேன். நியர்லி இந்த ஆர்டெமிஸ் 2 மிஷன் அப்படிங்கிறது 10 டே ப்ராஜெக்ட். ஓரியன் அப்படிங்கிற ஒரு க்ரூ கேப்சூலை ரெடி பண்ணது யாருன்னா லாக்ஹெட் மார்டின் அப்படிங்கிற கம்பெனி. ஓகேங்களா?
ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பார்ட்னர் கனடாவும் யூரோப்பும் இருக்குது. சிஎஸ்ஏவும் இஎஸ்ஏவும் கனடா யூரோப்பும் இதோட பார்ட்னர்ஸ் தான். அதெல்லாம் கனடா சார்பாகவும் ஒரு ஆள் இல்லை உள்ள மிஷனுக்குள்ளே போகிறாங்க. அர்டெமிஸ் 1 2022 ஸ்கோர் இது ஃபெயிலியர்டு. ஆனால் ஓகேங்களா, இதோடைய கோல் என்னன்னா அட்வான்ஸ் ஹியூமன் லூனார் எக்ஸ்ப்ளோரேஷன், லாங் டர்ம் மூன் ப்ரெசன்ஸ். மூனில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி லாங் டர்ம் அங்கே ப்ரெசன்ஸை காட்டணும் அப்படிங்கிறது தான் இதோடைய ஹியூமன் ப்ரெசன்ஸை கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். சிம்பிளாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவ்வளோ நேரம் சொன்னல, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கேட்பாங்கன்னா அர்டெமிஸ் 2 மிஷன் அப்படிங்கிறது யார் லான்ச் பண்ணாங்கன்னா நாசா. இதோடைய பார்ட்னர் கண்ட்ரிஸ் யாருன்னா சிஎஸ்ஏ கனடா அண்ட் யூரோப். எத்தனை பேர் போயிருக்காங்கன்னா 4 பேர் போயிருக்காங்க. எங்கேருந்து போகிறாங்கன்னா ஜான் ஆஃப் கென்னடி எஸ்எல்எஸ் ராக்கெட் சிஸ்டம். ஓகேங்களா, ரைட்டு. இதை பாருங்கள், நாசா தான் இந்த அர்டெமிஸ் 2 லான்ச் பண்ணுறாங்க. 1 2002 லான்ச் பண்ணாங்க. ஓகேங்களா, அது ரொம்ப முக்கியம். அப்புறம் இந்த 4 பேரில் இந்த ஆன்சன் மட்டும்தான் கெனடியன். இது இவருக்கு ஒரு வித்தியாசம். இந்த கோச் கிறிஸ்டனா கோச் அப்படிங்கிறவங்க ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காங்க. லாங்கஸ்ட் சிங்கிள் ஸ்பேஸ் ஃப்ளைட் பை உமன் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு இவங்க வச்சுருக்காங்க. இவங்களும் யூஎஸ் சேர்ந்தவங்க தான், கிறிஸ்டனா கோச். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஹிஸ்ட்ரியெல்லாம் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அப்போலோ 17 1972 போனது தான் ஹியூமன் ஜெர்னி பிகான் த லோ எர்த் ஆர்பிட் அப்படின்றாங்க. ஓகேங்களா, இது 10 நாள் ஜர்னி. ஓகே, இப்போ கேட்குதுங்களா, ரைட்டு. இந்த நாசாவுடைய ஸ்டாட்டிக் 1958 இருக்குது. வாஷிங்டன் டிசி தான் இதோடைய கேபிட்டல். ஆக்டிங் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரூக் இஸ்காமான் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா, ஜரேட் ரூக் இஸ்காமான் இருக்குது. ஹெட் குவார்ட்டர்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க, வாஷிங்டன் டிசி. 1958 இருக்குது இந்த நாசா. அர்டெமிஸ் 2 அப்படிங்கிறது நாசாவுடைய ப்ராஜெக்ட் வித் ஹெல்ப் ஆஃப் இஎஸ்ஏ அண்ட் சிஎஸ்ஏ. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் டேஸ். வேர்ல்டு ஆஸ்டின் அவேர்னஸ் டே. ஆஸ்டிம் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தா, குழந்தைங்கள்லாம் சின்ன வயசுலேயே வந்து மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு 5 இந்த மாதிரி பார்த்துருக்கேன் நான் நிறைய குழந்தைங்கள. சரிங்களா, ஒன்று அவங்க பார்த்தாலே தெரியும், அவங்க பேசுறது எல்லாம் தெரியும், கொஞ்சம் மூளை வளர்ச்சி கம்மி இருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அதுதான் ஆஸ்டிம் அவேர்னஸ். ஸோ இதுக்கான தீம் ஆஸ்டிம் அண்ட் ஹியூமனிட்டி எவ்ரி லைஃப் ஆஸ் வேல்யூ அப்படிங்கிறது தான். ஃபோக்கஸ் ஆன் டிக்னிட்டி, ரைட்ஸ், இன்க்ளூஷன். சரிங்களா, ஸோ அவங்களுக்கான டிக்னிட்டி, அவங்களுடைய மரியாதையை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது அந்த டே, ஆஸ்டின் அவேர்னஸ் டே. ஏப்ரல் 2 19th எடிஷன். இது யுனைடெட் நேஷன் அப்சர்வ் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு ரிப்பன் இருக்குது. அது என்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த ரெசல்யூஷன் 2007 எடுக்கிறாங்க. இந்த டே கொண்டு வரணும் ஆஸ்டின் அவேர்னஸ் டே அப்படின்ட்டு. 2008 தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இந்த ப்ரீவியஸ் நியூஸுடைய ஸ்டாட்டிக் இது, அதாவது கண்டென்ட்டை படித்து பார்க்குறவங்க படித்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இது அபேஸ் கிளவுட் வெப்சைட்லேயே உங்களுக்கு டேரெக்டாக இருக்கும், ஃப்ரீ தான். அப்புறம் கண்டென்ட் பெய்டு கண்டென்ட்லேயும் உங்களுக்கு இருக்கும். ஓகே, அடுத்து புக்ஸ் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு நேராக டேஸுக்கு போயிட்டோம். புக்ஸை பார்ப்போருங்க. வேர்ல்டு ஆஸ்டின் அவேர்னஸ் டே ஏப்ரல் 2. ஆஸ்டின் ஹியூமனிட்டி எவ்ரி லைஃப் ஹேஸ் வேல்யூ அப்படிங்கிறது இதோடைய தீம். அந்த ஒரு பஸ்ஸில் ரிப்பன் ஒன்று பார்த்தோம்லாங்க, அந்த ரிப்பனுடைய கலர் ரெட், எல்லோ, ப்ளூ அப்படிங்கிறது தான் அதோடைய கலர். அரவுண்டு 40 கண்ட்ரீஸில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ION இன்ஸ்டியூட் ஆஃப் நியூரோ டைவர்சிட்டி, சுவிட்சர்லாந்து பேஸ் பண்ணது. ஸோ இவங்க தான் இதை வந்து பவுண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இந்த டேஸை. அப்புறம் WAAD வேர்ல்டு ஆஸ்டின் அவேர்னஸ் டே ஃபஸ்ட்டு எப்போனா ஏப்ரல் 2 2008 அப்சர்வ் பண்ணப்பட்டுச்சு. 7 இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி 8 ஃபஸ்ட் டைம் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு தேவை வேர்ல்டு ஆஸ்டின் அவேர்னஸ் டே ஏப்ரல் 2. அதோடைய தீம் எவ்ரி லைஃப் ஹேஸ் வேல்யூ. 2008 ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதோடைய கலர், ரிப்பன் கலர் ரெட், எல்லோ, ப்ளூ அப்படிங்கிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. சரிங்களா, முரால்ஸ் அப்படின்னா கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. கவுண்டமணி செந்தில்கிட்ட சொல்லுவாங்கள்ல, நீ வந்து புத்திசாலி அப்படின்னு கல்வெட்டில் பதிச்சுட்டு அங்கேயே உக்காந்துக்கோ, வருங்கால சந்ததி வந்து பார்த்தீங்கன்னா உன்னை வந்து ஒரு ஜீனியஸ்ன்னு போட்டி பாராட்டுவாங்க அப்படின்வாங்கள்ல, அது பேர் தான் இந்த முரால்ஸ். ஓகேங்களா, டைட்ஸ் ஆஃப் டைம் பாரத் ஹிஸ்ட்ரி த்ரோ முரால்ஸ் இன் பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்டில் இந்த முரால்ஸ் எடுத்து வைக்கிறத பற்றின
ஒரு ஹிஸ்ட்ரியை டெவலப் பண்ணுற மாதிரி ஒரு புக்கு, டைட்ஸ் ஆஃப் டைம் அப்படிங்கிற ஒரு புக்கு எழுதுனது யாருன்னா சுதாமூர்த்தி. டைட்ஸ் ஆஃப் டைம் இந்த முரால் அப்படின்னு பார்த்தா ஆத்தர் யாருன்னா சுதாமூர்த்தி அப்படின்னு பார்த்துடணும். இவங்க புக்கை லான்ச் பண்ணது வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா சிபி ராதாகிருஷ்ணன். சிபி ராதாகிருஷ்ணன் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் இந்த புக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆஸ்டின் அவேர்னஸ் டே அதை பற்றின முக்கியமான டேட்டாவும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ION சுவிட்சர்லாந்து பேஸ் பண்ணுது. இவங்களும் யுனைடெட் நேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் குளோபல் கம்யூனிகேஷன் சேர்ந்து தான் இந்த ஆஸ்டின் அவேர்னஸ் டேஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த டேட்டு ரொம்ப முக்கியம். ஏப்ரல் 2 தீம் எவ்ரி லைஃப் இஸ் வேல்யூ அப்படிங்கிறது அதோடைய தீம். ஸோ இந்த புக்கும் பார்த்துக்கோங்க. பாரத் ஹிஸ்ட்ரி த்ரோ முரால்ஸ் பார்லிமெண்ட்டை சுதாமூர்த்தி சிபி ராதாகிருஷ்ணன் தான் இதை என்ன பண்ணுறாங்க, பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே அதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? என்னென்ன டேட்டா இந்த முரால் இதில் இருக்குது, 58 இன்க்ளூடிங் 58 கமிஷன் 1954. ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் தான். ஸோ நம்ம புக்கு ஆத்தர் யார், அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் லான்ச் பண்ணது யார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. லான்ச் பண்ணது யார், அவங்களோட பேர் என்ன, அவங்களுடைய தொழில் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? சுதாமூர்த்தி ஆல்சோ ஒரு MP, ராஜ்யசபா MP அப்படின்னு போட்டிருக்காங்க டெல்லி சம்மந்தமாக. சரிங்களா? இப்போ முக்கியமான லாஸ்ட் நியூஸை பார்க்க போகிறோம். ஒரு ஸ்டேட் நியூஸ் இது. ஓகேங்களா? வீடியோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ சீரியஸ் பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், AK10 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் மெயின்ஸ் பேக்கை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். TN Bankers Academy ஆப்லையும் சரி, அதே மாதிரி அஃபேர்ஸ் க்ளோவ்லையும் இதே AK10 கூட அப்ளை பண்ணால் உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சரி, லாஸ்ட் நியூஸ் ஸ்டேட் நியூஸு. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, இந்த கனெக்டிவிட்டி, டிஜிட்டல் கனெக்டிவிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்காக ஸ்டார்லிங்க் இந்தியா கூட ஸ்பேஸ் எக்ஸோட இது எலான் மஸ்கோட இது தெரியல எல்லாருக்கும், மேக்ஸிமம் ஆஸ்பென்ட்ஸ் தெரியும். ஸோ இந்த ஸ்டார்லிங்க் கூட மேகாலயா சைன் பண்ணியிருக்காங்க. மேகாலயா தான் முதல்ல இதை பண்ணுறாங்களா அப்படின்னா கிடையாது. இதுக்கு முன்னாடி மகாராஷ்டிராவும் குஜராத்தும் பண்ணியிருக்காங்க. மகாராஷ்டிரா குஜராத்துக்கு அப்புறம் தான் மேகாலயா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கணும். தேர்டு கண்ட்ரி ஸ்டார்லிங்க் கூட கனெக்ட் பண்ணி சேட்டலைட் பேஸ் பண்ண இன்டர்நெட்டே கொண்டு வரணும். ஓகேங்களா? இங்கே நான் இருக்கும் பாருங்கள். இதோடைய பர்பஸ் எங்கே இருக்குது, எங்கே கொடுத்துருக்காங்க, ஃபோக்கஸ் ஏரியா. ஸ்டேட் கவர்மெண்ட் பிளான்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் சேட்டலைட் பேஸ்ட் இன்டர்நெட் சர்வீசஸ் அக்ராஸ் கீ செக்டார்ஸ், எஜுகேஷன், ஹெல்த் கேர், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், எக்கனாமிக் டெவலப்மெண்ட், இது மாதிரி கீ செக்டாரில். ஸோ நம்ம டவர் பேஸ் பண்ணி இல்லாமல் சேட்டலைட் பேஸ் பண்ணி இருக்கணும் இன்டர்நெட் சர்வீஸை, அதையும் உள்ளே கொண்டு வரணும். அதில் யார் பெஸ்ட்டாக இருக்காங்க, அதில் யார் மும்முரமாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா நமக்கு ஸ்டார்லிங்க் தான். அந்த ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனியுடைய தான் ஒரு சப்சிடியரி தான் ஸ்டார்லிங்க். ஓகேங்களா? அவங்க கூட மேகாலயா சைன் பண்ணியிருக்காங்க. தேர்ட் இந்தியன் ஸ்டேட், ஃபஸ்ட்டு மகாராஷ்டிரா, செகண்ட் குஜராத். சரிங்களா? இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணது யாருன்னு போட்டிருக்காங்க, சம்பத் குமார், ACS ஆஃப் மேகாலயா, அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி சம்பத் குமாரும், சாத்வால், பிரசிடென்ட் ஆஃப் COO ஆஃப் ஸ்பேஸ் எக்ஸோடைய சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் கோயின் சாத்வால் அப்படிங்கிறவர். இவங்க 2 பேர் தான் சைன் பண்ணிக்கிறாங்க, சம்பத் குமாரும் சாத்வாலும். ஓகேங்களா? நமக்கு தேவை ஸ்டார்லிங்க்குடைய கனெக்ட் பண்ண 3வது ஸ்டேட் என்ன, ஸ்டார்லிங்க் கூட MOU சைன் பண்ணி சேட்டலைட் பேஸ்ட் டேட்டா கொண்டு வந்த 3வது ஸ்டேட் என்ன, மேகாலயா. சரி, மேகாலயாவும் ஸ்டார்லிங்க்கும் சேர்ந்து கொண்டு வராங்களே இன்டர்நெட், அது எதை பேஸ் பண்ணுதுன்னா சேட்டலைட் பேஸ் பண்ணுது. ஓகேங்களா? இது எத்தனாவது ஸ்டேட்னா தேர்டு ஸ்டேட்டு. இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டேட் மகாராஷ்டிரா, குஜராத். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். அப்புறம் ஸ்பேஸ் எக்ஸோடைய ஃபவுண்டர் யாருன்னு கேட்டால் உங்களுக்கு இலான் மஸ்க். சரிங்களா? ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ், இன்னைக்கு டேவுடைய கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சுது. வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணி மெயின்ஸ் பேக்கையும் அஃபேர்ஸ் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. சரிங்களா? தேங்க்யூ.